தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். வக்ஃப் சட்டத்தில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? வக்ஃப் சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் முதல்வர் மம்தா யாருக்கு சாதகமாக செயல்படுகிறார்? 2026 வரை அவர் வக்ஃப் சட்டத்தை எதிர்க்கலாம், அதன்பின் அவர் முதல்வராக இருக்க மாட்டார். வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக முர்ஷிதாபாத்தில் கலவரம் நடந்தபோது பாதுகாப்புக்கு சிஆர்பிஎஃப் படையை ஈடுபடுத்த உள்துறை அமைச்சகம் சொன்னபோதும் மம்தா அழைக்கவில்லை. கோர்ட் உத்தரவுக்கு பிறகுதான் சிஆர்பிஎஃப் படையினர் வந்து இந்துக்களை பாதுகாத்தனர். வங்கதேச அமைச்சர்களுக்கும் கலவரங்களில் தொடர்பு இருக்கிறது. இது அரசு ஆதரவுடன் நடந்த கலவரம். இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அனைத்து வரம்புகளையும் முதல்வர் மம்தா மீறிவிட்டார். வங்கதேசத்தினர் ஊடுருவல் மற்றும் பெண்கள் மீதான அட்டூழியங்களின் பூமியாக மேற்கு வங்கத்தை முதல்வர் மம்தா மாற்றிவிட்டார். அவரது ஆட்சியில் நூற்றுக்கணக்கான பாரதிய ஜனதாவினர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் ஊடுருவலை தடுக்க வங்கதேசத்துடனான சர்வதேச எல்லையில் வேலி அமைக்க மாநில அரசு இடம் தர மறுக்கிறது. வங்கதேசத்தினருக்காக எல்லைகளை மம்தா திறந்துவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும்போது அது தடுக்கப்படும். வாக்கு வங்கிக்காக மம்தா திருப்திப்படுத்தும் அரசியல் செய்கிறார். ஆபரேஷன் சிந்தூரை எதிர்த்ததன் மூலம் கோடிக்கணக்கான பெண்களின் உணர்ச்சிகளுடன் முதல்வர் விளையாடிவிட்டார். மேற்கு வங்கத்தின் சகோதரிகள், தாய்மார்கள் அவருக்கு பாடம் கற்பிப்பார்கள். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு மம்தா எவ்வளவு வேண்டுமானாலும் ஆதரவு அளிக்கலாம். ஆனால் இது மோடியின் அரசு. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. எவருக்கேனும் துணிச்சல் இருந்தால் தக்க பதிலடி தரப்படும் என்று அமித்ஷா கூறினார்.